உங்கள் செஃப் அமீர். பிசைஞ்சு வந்து சாப்பிடும் போது இருக்க டேஸ்ட் அவ்வளோ அருமையான டேஸ்ட். இதை நம்ம குழந்தைக்கு கொடுக்கலாம். எப்படி இருக்குன்னு சொல்லுவாப்ல. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? எம்மியா இருக்கா? வெங்காய தயிர் பச்சடி, பாய் வீட்டு குஸ்கா ரைஸ், குஸ்கா ரைஸுக்கு மேல நாட்டுக்கோழி கறி குழம்பு. அது எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. கேஸ் அடுப்பை ஆன் செஞ்சுக்கலாம். ஆன் செஞ்சுட்டு நம்ம ஒரு பாத்திரத்தை வைக்கலாம். பாத்திரம் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 75 ml ஆயில ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நம்மளுக்கு இப்போ சூடாயிருச்சு. சூடானோன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய். பட்டை 4 கிராமு, ஏலக்காய் 2 கிராமு, கிராம்பு 2 கிராம், இது எல்லாத்தையும் நம்ம ஆயிலில் ஆட் பண்ணிக்கலாம். இது பொரியட்டும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொரிஞ்சிருச்சு. இதுல நம்ம கொஞ்சமா மல்லி, புதினாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மல்லி, புதினா வந்து நல்லா இதாகட்டும். இப்போ இதுக்கு நம்ம வந்து ஒரு 150 கிராம் வந்துட்டு சின்ன வெங்காயத்தை தான் யூஸ் பண்றோம். வெங்காயம் வந்து வாசமா நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்க பெரிய வெங்காயமே யூஸ் பண்ணிக்கோங்க. 3 வெங்காயம் போட்டாச்சு. இது கூட வந்து 3 பச்சை மிளகாவையும் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ சேர்த்து இது நல்லா நம்மளுக்கு குக் ஆகட்டும். நம்மளுக்கு வெங்காயம் வந்து லைட் கோல்டன் கலர் வந்துருச்சு. இதுல நம்ம 50 இஞ்சி 50 பூண்டு ஆட் பண்ணிக்கிறோம். ஐம்பது கிராம் இஞ்சியும் 50 கிராம் பூண்டும் டோட்டலா 100 கிராம் வந்து இப்போ ஆட் பண்ணி நம்ம இந்த இஞ்சி பூண்டை நல்லா நம்ம குக் பண்ணலாம். நம்மளுக்கு இஞ்சி பூண்டு வெந்துருச்சு. இதுல 400 கிராம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 400 கிராம் தக்காளி ஆட் பண்ணியாச்சு. இப்ப தக்காளி நல்லா கரையிற வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணலாம். இந்த தக்காளி கூடயே வந்து நம்ம கல் உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு. தக்காளி நல்லா இன்னும் வெந்துட்டு இருக்கு. இன்னும் நம்மளுக்கு கரையிற அளவுக்கு நம்மளுக்கு வேகட்டும். நம்ம இதுக்கு தேவையான மசாலான்னு பார்த்தோம்னா இந்த மசாலா தான். கரம் மசாலா 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியா, 1/2 டீஸ்பூனு மஞ்சத்தூள், 3/4 டீஸ்பூனு ஜீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூனு மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூனு மல்லித்தூள். இதுதான் நம்ம வந்து இதுக்கு தேவையான மசாலாவை ஆட் பண்ண போறோம். தக்காளி நல்லா ஒரு 3/4 பதத்துக்கு வெந்துருச்சு. இப்ப இதுல நம்ம இந்த மசாலாவை ஆட் பண்ணலாம். இந்த மசாலாவை இப்ப நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். நம்மளுக்கு மசாலா குக் ஆயிட்டு இருக்கு. இப்ப இதுல நம்ம கறி ஆட் பண்ணலாம். கறியை இப்ப இதுல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1.5 கிலோ நாட்டுக்கோழியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இங்க நாட்டுக்கோழி வந்து நான் இந்த தோல் உரிச்சுதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்ப கறியை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கறி அப்படியே வதங்கட்டும். இப்ப நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம். கறியில இருந்து நம்மளுக்கு தண்ணி வரும். இந்த இது பார்த்தோம்னா இந்த கோழி வந்து பார்த்தோம்னா நாட்டுக்கோழி தான். நாட்டுக்கோழில வந்து இந்த திருவிழா கிராஸ்ன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கோழி தான். அதனால நான் வந்து தோலை உரிச்சியை வாங்கிட்டு வந்துட்டோம். இப்ப இதுல கொஞ்சம் கறி வந்து நல்லா கொஞ்சம் லைட்டா குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. அதுலயும் கொஞ்சம் தண்ணி வந்து இருக்கு. இப்ப கறியும் வந்து லைட்டா குக் ஆகிட்டு இருக்கு. இப்ப இதுல 100 ml தண்ணியை சேர்த்துக்கலாம். 100 ml தண்ணியை சேர்த்தாச்சு. இப்ப தண்ணி சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப இதை நல்லா நம்ம மூடி வைக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. அப்புறம் மசாலா சிக்கன்ல பிடிச்சு வேகாது. அதனால தண்ணி கம்மியாவே வச்சு நம்ம வேக வைக்கலாம். உப்பும் டேஸ்ட் பண்ணோம். கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்கு. உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்பதான் வந்து கோழியில வந்து நல்லா உப்பு பிடிச்சி வேகும். இப்ப நம்மளுக்கு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஓபன் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணலாம். இப்ப லைட்டா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க
தண்ணி கறியில இருந்து வந்துட்டு நல்லா நம்மளுக்கு குக் ஆகுது. இந்த மாதிரி கறி வேற வரைக்கும் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளுக்கு கறி இப்போ வெந்துக்குச்சு. அரை மூடி தேங்காய் வந்து நல்லா வந்து நம்ம நைஸா வந்து அரைச்சி அதோட பாலை மட்டும் இதுல நம்ம சேர்த்துக்கலாம். அரை மூடி தேங்காய் பாலை மட்டும் சேர்த்து நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறம் இதை நல்லா ஒரு கொதிக்க விடலாம். நம்மளுக்கு நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்ப லாஸ்டா வந்துட்டு 1/4 டேபிள் ஸ்பூனு மிளகுத்தூள் ஆட் பண்ணி நம்ம இப்ப இந்த கிரேவி வந்து ஃபினிஷ் பண்ண போறோம். மேலால கொஞ்சமா நம்ம மல்லித்தலைய நம்ம தூவி விட்டுறோம். நம்மளுக்கு இப்ப சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதை நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் ஃபயரை. துளசி பொன்னி 3 கிளாஸ், அதாவது 3 கிளாஸ் எடுத்துக்கிறோம் மெஷர்மெண்ட் பண்ணி. சுத்தமான துளசி பொன்னி இதை வந்து நல்லா வாஷ் செஞ்சுட்டு ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வைக்கலாம். பக்கத்துல இன்னொரு அடுப்புல நம்ம வந்து குஸ்காக்கு தேவையானதை பார்க்கலாம். பாத்திரத்தை வச்சாச்சு. பாத்திரம் சூடாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். எண்ணெயை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து பார்த்தோம்னா நம்ம 4 டேபிள் ஸ்பூனு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் வந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இது வந்துட்டு நல்லா ஹீட் ஆகட்டும். எண்ணெய் நம்மளுக்கு சூடாயிடுச்சு. பட்டை, கிராம்பு, ஏலக்காவை நம்ம ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு கிராம்பு பட்டை, கிராம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதுல அடுத்து வந்து பார்த்தோம்னா மல்லி, புதினா வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மல்லி, புதினா வந்து நல்லா கொஞ்சம் பொரியட்டும். 150 பெரிய வெங்காயமும் 2 பச்சை மிளகாவும் இதுல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது லைட்டா வந்து குக் ஆனாவே போதும். இப்ப நம்மளுக்கு வெங்காயம் வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினாவே போதும். இதுல 2 டேபிள் ஸ்பூனு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு வந்து குக் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இஞ்சி பூண்டு குக் ஆயிடுச்சு. அதுல இருக்க எண்ணெய்லாம் பிரிஞ்சிருச்சு. இதுல 2 தக்காளி, அதோட அளவு பார்த்தோம்னா 50 கிராம் இருக்கும். அந்த தக்காளி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுல நம்ம கொஞ்சமா உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தக்காளி வெந்துருச்சு. நம்மளுக்கு தக்காளி குக் ஆயிடுச்சு. இதுல 100 ml தயிரை ஆட் பண்ணிக்கலாம். இப்ப தயிரை போட்டுவிட்டு தயிரை வந்து நல்லா கொஞ்சம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். அரிசியோட அளவு பார்த்தோம்னா நம்மளுக்கு 750 கிராம் வரும். அந்த கிளாஸ்ல மெஷர்மெண்ட் பண்ணது. இதுல ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியா வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாசமா இருக்கும். இதுல நம்ம தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 கிளாஸ் அரிசினா நம்ம 2 கிளாஸ்ங்கிற விதம் நம்ம தண்ணியை கலந்து ஊத்திக்கிறோம். இப்ப தண்ணி சேர்த்து தண்ணி இப்ப நல்லா நம்மளுக்கு பாயில் ஆகட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. இதுல நம்ம இப்ப அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். அரிசியை நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி இப்ப நம்ம இதை மூடி போட்டு மூடலாம். மூடி போட்டு மூடியாச்சு. நம்மளுக்கு ரைஸ் இப்ப ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு 3/4 பதம் வெந்துருச்சு. இப்ப வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளுக்கு இப்ப தம் போட போறோம். தோசைக்கல்ல வச்சாச்சு. தோசைக்கல்லுக்கு மேல நம்ம சாப்பாட்டை வச்சுக்கலாம். தம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு எலுமிச்சம்பழத்தை நல்லா நம்ம புழிஞ்சுட்டுக்கலாம். லெமன் ஊத்திட்டு நம்ம வந்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மேலால வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூனு நெய்யை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா மல்லி, புதினா வந்து மேலால தூவி விட்டு இப்ப நம்ம மூடி போட்டு மூடிடலாம். தம்முக்கு நம்ம ஒரு வெயிட்டை மேல வச்சிடலாம். இப்ப இது 20 நிமிஷம் பக்கம் தம் ஆகட்டும். நம்மளுக்கு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம தம்மை வந்து ஓபன் பண்ணிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணலாம். இப்ப நம்மளுக்கு ரைஸ் வந்து நல்லா வந்து அருமையா வந்திருக்கு. இப்ப நம்மளுக்கு
குஸ்கா ரெடி ஆயிருச்சு. பாய் வீட்டு குஸ்கா பார்க்கும்போதே ஒரு அழகாவும் இருக்கு. ஒரு சுமலும் வந்துட்டு அந்த நெய்யோட மனமும் வந்துட்டு அருமையா இருக்கு. பாய் வீட்டு குஸ்கா சிக்கன் கறி நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு. நல்ல ஒரு மனமாவும் பார்க்கும்போதே ஒரு நல்ல ஒரு அழகாவும் இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.